மகரம். வாய்ப்புக்களாலும் சரி, கல்வினாலும் சரி, குழந்தை பாக்கியம்னாலும் சரி, திருமணம்னாலும் சரி, இல்ல வாழ்க்கையில படிப்பு சம்பந்தப்பட்டதுனாலும் சரி, இல்ல தொழில் சம்பந்தப்பட்டதுனாலும் சரி, இல்ல வெளிநாடு சம்பந்தப்பட்டதுனாலும் சரி, எல்லாத்தையும் தவற விட்டவன். டோட்டலா தவற விட்டோம்னா என்ன ஆகும்? அப்ப ஏதோ ஒரு நன்மையை தேடி வருதுன்னு தான் அர்த்தம். இந்த மகரத்துக்கு மட்டும் தனி செல்வாக்கு. எப்படி? எல்லாத்தையும் விட்டு ஒரு செல்வாக்கு வரும். எல்லாத்தையும் இழந்துட்டு, எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு, கடைசியா தான் செஞ்சாதான் திருப்தி, தான் நினைச்ச காரியத்தை செய்யணும், கொஞ்சம் சுயநலத்தோடு செய்யணும். ஏன்னா உழைப்பாளியும் மகரம் தான், தொழிலாளியும் மகரம் தான், முதலாளியும் மகரம் தான். அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியானவங்க, மிகப்பெரிய கெப்பாசிட்டியானவங்க. மகரத்துக்கு என்னைக்குமே பாதிக்கு மேல் மிகப்பெரிய பலன் உண்டு. அதாவது 50-50ங்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 50க்கு மேல 50 வரை நசுக்கி புழிஞ்சு எடுத்து காயப்படுறாங்க. ஆனா அதுக்கு அடுத்த 50 ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுக்கு அடுத்த 50 வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். மகராசன இருப்பாடா ஐயா, மகராசன இருப்பாடா. இந்த ரோடுனோட சொல்லக்கூடாது, இந்த காலத்துல ரோட்ல போன சொல்லக்கூடாது. 5 ரூபாய்னே 5 ரூபா போடுற, 10 ரூபா டீ சாப்பிடுறதா 20 ரூபாய் அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த நீ மகராசன இருப்ப அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஏன்? நம்ம ஏதாவது தட்சணை கொடுக்குறோம். அதே போல மகராசனம் இருக்கக்கூடியது, மனமோந்து நடக்கக்கூடியது, மனமோந்து பேசுவது, மனமோந்து எல்லா செயலிலும் ஈடுபடுவது, மனமோந்து உதவி பண்ணுவது, மனமோந்து கண்ணீர் வடிப்பது, மனமோந்து ஞானத்தை பெறுவது, எல்லாமே 50-50 தான் மகரத்திற்கு. அதனாலதான் மகரத்துக்கு ஒரு தனி அதிகாரம் உண்டு. மகரத்திற்கு அது ஒரு சிகரமாக இருப்பதற்கு காரணம். அப்ப மகரத்தை பாருங்க, அவங்க ராசியை 7ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, கடகத்திலிருந்து 7ஆம் பார்வை பார்க்கிறார். 11ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, பயங்கரமான பார்வை. 11ஆம் இடத்தை 5ஆம் பார்வை. அப்பா, என் பையன் வளர்ந்தான், என் பையன் படிச்சான், இப்பதான் வீடு கட்டிருக்கலாம், வாசல் கட்டிருக்கலாம். 4ஆம் இடத்தை 9, 4ஆம் இடத்தை 9. மதிப்பு மரியாதை எல்லாம் போயிடுச்சு, வெக்கமான சூடு சொரண போயிடுச்சு. ஆனா எப்ப வருது? இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியில வந்துருது. அதுதான் 11ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 3ஆம் இடத்தை 9. ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், வெளிநாட்டு கிடைக்கல. அப்புறம் அப்பா சொன்னாங்க, ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவர்கிட்ட சொல்லி நான் போக சொல்றேன், அவர் ஏதோ அலெக்சாண்டர் நினைக்கிறேன், ஃபாரின்ல இருக்காரு, சொல்றோம் இல்ல. அதுதான் 3ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. 9 தகப்பன், 9 பாக்கியம், 9 தர்மம், அந்த சிந்தனையோட போறது. அப்படிப்பட்ட கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், தேங்காய், தேங்காய் மட்டை, பிரிக்ஸு, செங்கல் சூளை, பொறியியல் துறை, வல்லுநர் துறை, ஆராய்ச்சி துறை, கேண்டீன், அது கூட வைக்கலாம். திருவண்ணம் இருக்குல்ல, அதுக்கு திருவண்ணம் இருக்குல்ல, அந்த துறை, திருவோணத்துறை, அந்த கேண்டீன் கேட்டரிங் துறை, நிர்வாகத்துறை, உழைப்பாளி, பாருங்க எங்க இருந்தாலும். இலையில உப்பு வச்சுட்டு போவாரு, அடுத்து காய் வைப்பாங்க, அடுத்து கூட்டு வைப்பாங்க, அப்புறம் சாதம், அப்புறம் நெய், பருப்பு எல்லாம் சாப்பிடுவாங்க. கடைசியில காசு நம்ம போய் கொடுக்க போவோம் கல்லாவில், இலை போட்டு பரிமாறினவர் தான் கல்லாவை பார்த்துக்கலாம். என்னங்க நீங்க உட்காந்துருக்கீங்க வெங்கடாசலம்? ஐயா, நான் தான் வெங்கடாசலம், நான் தான் ஓனரு, நான் தான் முதலாளி, நான் தான் உழைப்பாளி, நான் தான் தொழிலாளி. இது எல்லாத்தையும் சகிப்புத்தன்மை கொண்டவர். இது எல்லாத்துக்கும் சகிப்புத்தன்மை, காரியத்திலே கண்ணா இருக்கக்கூடியவர் மகரம். அப்ப இந்த குறி எப்படி இருக்கும்? 7:30 பத்தான முடிஞ்சிருக்குது, எல்லா கஷ்டமும் நல்லா நஷ்டமும் தூக்கு போடாத போறத. திருமணம் பறந்துட்டு வரும், யார் நிப்பாட்டாதீங்க தயவுசெய்து. இந்த 10 பொருத்தம்லாம் ரொம்ப பார்க்காதீங்க. இப்ப யார் பொருத்தம் பார்க்கறா? எந்த ஜோசியர் பொருத்தத்தை கேட்குறீங்க நீங்க? 100க்கு எத்தனை பேர் பொருத்தம் பார்க்குறாங்க? 30 நாள்ல காதல் பண்றோம், அங்கிட்ட 30 நாள்ல கல்யாணம் பண்றோம்,
அவன்கிட்ட 30 நாள்ல என்ன பண்றோம்? சொல்லக்கூடாது இல்லையா? நல்லதுதானே சொல்லணும். அதனால ரொம்ப கவனமா இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். மகர ராசி. கருப்புசாமி வழிபாடு, மலையனூர் அம்மன் வழிபாடு, கருப்புசாமி வழிபாடு, அதே மாதிரி அழகர் மலை பெருமாள் வழிபாடு, அழகர் மலை வழிபாடு, கருப்பு சின்ன கருப்பு பெரிய கருப்பு வழிபாடு, இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் மிக சிறப்பு. இந்த மாதிரி காவல் தெய்வங்களை வழிபடுவது சால சிறந்தது. மறந்துடாதீங்க. அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். தங்களுக்கு குரு பகவான் இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்து கஷ்டப்படுத்தியவர் 7ஆம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார். நன்மை. ஏற்கனவே 7.5 சனி முடிந்து தற்போது சனி சாதகமாக இருக்கிறார். 2இல் ராகு, 8இல் கேது, 2 கிரகங்களும் சரியில்லை. குரு தங்களுக்கு 3ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர். இதுவரை கஷ்டம் கொடுத்த குரு பகவான் நன்மைகளை அளிப்பார். குடும்பம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு நன்றாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பண வரவுகள் மேம்படும். வீட்டில் சுபகாரியம் நடைபெறும். குடும்ப செலவுக்கு தேவையான பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். பொருளாதாரம் மேம்படும். உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர்கள். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும். பிறரால் முடிக்க முடியாத வேலையினை தாங்கள் முடித்து சிறப்பு பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். தொழில் துறையில் அபரிமிதமான வளர்ச்சி. வியாபாரம் நன்றாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் நண்பர்களுக்கு அபரிமிதமான லாபம். தரகு, கமிஷன், ஏஜென்சி, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் நண்பர்களுக்கு லாபம் பன்மடங்கு பெருகும். கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். ஐடி துறை அன்பர்களுக்கு வெளிநாட்டு கம்பெனியிலிருந்து அழைப்புகள் வரலாம். மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். பத்திரிகை துறை அன்பர்களுக்கு நல்ல காலம். தரகு, கமிஷன், ஏஜென்சி, பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் ஒப்பந்தங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பார்கள். விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். விவசாயத்துக்கு தேவையான உரங்கள், மருந்துகள் தாராளமாக கிடைக்கும். குரு அதிசாரமாக 31/10/2026 முதல் 13/12/2026 வரை அதிசாரமாக சிம்ம ராசிக்கு செல்கிறார். அப்போது கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்ப பராமரிப்பில் கவனம் தேவை. தொழில்துறை அன்பர்களுக்கு கவனம் தேவை. அதை போல 13/12/2026 முதல் 13/4/2027 வரை வக்கரம் அடைகிறார். அப்போதும் கவனம் தேவை. ஆக குரு அதிசாரமாக செல்லும் போதும், குரு வக்கரம் அடையும் போதும் கவனம் தேவை. மற்றபடி குடும்பம் நன்றாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். ஏற்கனவே தங்களுக்கு சனி சாதகமாக இருக்கிறார். 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. யோசித்து பேசுதல் வேண்டும். குடும்பத்தில் 3வது நபர்களின் தலையீட்டினை தவிர்த்தல் வேண்டும். தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பகவத்கீதை படியுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த அடுத்த 13 மாதங்கள், அதாவது ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்கு குரு பெயர்ச்சியால்
எந்த ஒரு பலாபலன்கள் இருக்கு, எது மாற விஷயங்கள் காத்திருக்கிறது, எது மாற பலாபலன்கள், எது மாற வாழ்க்கை சம்பவங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், பரிகாரங்களுக்கு போகாமல், உள்ளது உள்ளவாறு ஒரு ஒரு கிரகம் ஒரு ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது கர்மாவின் அடிப்படையில், அந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவ பிரகாரம் எப்படி வந்து நம்மளுடைய கர்மா செயல்படுகிறது, எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை அந்தந்த ராசிக்கு அந்தந்த கிரகங்கள் கொடுக்கிறார். குறிப்பாக குரு மாறுவதனால், குரு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு மாறுவதனால் ஜூன் 2ஆம் தேதி என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கிறார். அந்த கடகத்திலேயே ஒரு வருடம் இருக்கும் பொழுது அந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி மிடில் பீரியட் 3 மாதம் பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக சிம்மத்துக்கு போனாலும் என்னவித தாக்கத்தை மகர ராசி கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுவது ஒரு அருமையான விஷயம். ராசியை குரு பார்க்கிறார். இதுவரை ராசியை குரு பார்க்காமல் 12ஆம் இடத்தை பார்த்து, 2ஆம் இடத்தை பார்த்து, 10ஆம் இடத்தை பார்த்து பல விரயங்கள், சுப விரயங்கள் சில பேர்த்துக்கு, அசுப விரயங்கள் நிறைய பேர்த்துக்கு போய்கொண்டிருந்தது மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன்னோட வீடை தன் குரு பார்த்து கடன், நோய், வம்பு வழக்கல், விரயங்கள், கையில் இருக்கிற காசு செலவு வேணால் பயங்கரமாக ஆகுதுங்கிறது நம்ம செலவு பண்ணுற டெண்டன்சியில் அதிகமாக போய்கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு முதல் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன நடக்குதுன்னா, முதல் செலவு கம்மியாகும். முதல் தேவையற்ற செயல்பாடுகள், அதாவது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, தேவையற்ற ஒரு நடவடிக்கைகள், தேவையற்ற செயல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ என்ன பண்ணுனா நம்மளோட குறிக்கோள் அடைய முடியும், நம்ம ஏன் இப்படி நமக்கு வந்து எதுவுமே மிஞ்ச மாட்டேங்குது, நம்மளுடைய ப்ரோக்ரஸ் ஏன் நம்ம ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து ரீதிங்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாமே வந்து அசிமுலேட் பண்ணி யோசிக்கக்கூடிய அந்த தருணம் தான் உச்சகுருவின் பார்வை உங்களுடைய மனோகாரகன் என்று சொல்லப்படுகிற ராசியை பார்ப்பது. இதுவரை நீங்கள் வந்து என்னென்ன தவறுகள் பண்ணிட்டு இருந்தீங்க, எது மாதிரி விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, எது மாதிரி விஷயத்தை கழித்து எது மாதிரி விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணோம்னா எப்படி நம்ம போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள், அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட், ஜாப் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட், பர்சனல் டெவலப்மெண்ட், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த உச்சகுருவின் பார்வை 7ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது கொடுக்குதுங்க. இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பு. இது எல்லா டைமும் வராது. இதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு கல்யாணம் நடக்கிறது, நண்பர்களிடையே நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு, நல்ல ஒரு சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி, நெட்வொர்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, நம்ம ஸ்டேட்டஸ் உலகத்தில் டெவலப் ஆகிற மாதிரி, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பு, புது நட்பு, புது அசோசியேஷன், புது கிளையண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு பிரகாசமான ஒரு முன்னேற்றம் வந்து 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று 7ஆம் வீட்டை அதிக திருட்பலம் கொடுப்பதனால நம்மளுடைய சொசைட்டி இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங், நம்மளுடைய சோஷியல் லைஃப் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வரும். நமக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். நம்ம என்ன தொழில் என்ன வேலையில் இருக்கிறோமோ கொஞ்சம் நேம் அண்ட் ஃபேம் அண்ட் ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. உங்களுக்கு யோகமான தசைகள் போய் கொண்டிருந்தால் இன்னுமே நான் சொன்னது இன்னுமே நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சனி வந்து 3ஆம் இடத்துலேருந்து 7 நாட் சனி முடிஞ்சு மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 2ஆம் இடத்திலும், கேது 8ஆம் இடத்திலும் இருக்கிறார். இத்தகைய ஒரு அமைப்பு பாருங்க. ராசியை குரு பார்க்கறதுனாலும் 2ஆம் இடத்தை ராகு இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபினான்ஸில் இருக்கும். பேச்சில் கொஞ்சம் பார்த்து பேசணும். கோவத்தில் சட்டுன்னு ஏதோ ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் அது நம்ம பிரச்சனையாக போய் அதை டீல் பண்ணுற கஷ்டப்பட வேண்டிய அவசியங்கள் உண்டு. அதே சமயத்தில் நம்மளுடைய வருமானம், குடும்ப விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடத்துல இருக்கிற கேது எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் இப்படி இருக்கும் பொழுது என்னதான் நமக்கு மனசில் உற்சாகம் அடைஞ்சு நம்ம கொஞ்சம் ஒழுக்கமாகி பழைய விஷயங்களை கழித்து புதிய ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போனாலும் ஃபினான்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஆகும். ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் தான் ராகு பயிற்சி ஆகி ராகு வந்து 2ஆம் இடத்துலேருந்து விலகிறார். ஸோ இந்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் அருமையான டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக குரு 8ஆம் இடத்துக்கு போவதனால இன்னும் கொஞ்சம் வெளிநாடு விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள், வெளிமாநில விஷயங்கள், கொஞ்சம் கூட்டு தொழில் முயற்சி, கொஞ்சம் பல சோர்ஸில் பணம் வருவது, சுப முதலீடு, அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடந்து பண விஷயத்தை கொஞ்சம் பெருக்கக்கூடிய, பணப்புழக்காட்டத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, அபிவிருத்தி பண்ணக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் இருக்குது. குறிப்பாக நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் இதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்குமே குரு
கடகத்திலேயே இருந்து ராசியை பார்ப்பதனால் மனம் உற்சாகமடையும். பழைய மாற இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள், தேவையற்ற செலவுகள் அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக, டிசிப்ளின்டாக, நம்மளுடைய செயல்திறனில் கிளாரிட்டியோட, பர்பஸோட வாழக்கூடிய அமைப்புகள். மாணவர்கள் நல்லா சிரத்தையாக படிக்கிறது, குறிக்கோளோட செயல்படுறது. இளம் வயதினர் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து முடிச்சதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேலை தேடி வேலை வாங்குறது. அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நடுத்தர வயதினருக்கு டக்குன்னு ஒரு கல்யாணம் அமையிறது, காதல் கை கூடுறது, தொழிலதிபர்களுக்கு டக்குன்னு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபண்டிங் கிடச்சி நல்ல ஒரு தொழில் அபிவிருத்தி பெறுவது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன சோர்வோடு இருந்தவங்களுக்கு ஒரு உற்சாகம் பெறுவது, பழைய ஃப்ரெண்ட்ஸோட ரீகனெக்ட் ஆகுறது, அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்கள், பல விஷயங்கள் கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த 2026 ஜூன் மாதம் முதல் அடுத்து வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் வரக்கூடிய 13 மாதங்கள் மகர ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள். மனம் உற்சாகம், ஒழுக்கம், தைரியம், நெகட்டிவான எண்ணங்கள்லாம் போய் லேசினஸ், சோம்பேறித்தனம் போய் கொஞ்சம் உற்சாகம் அடைகிறது. கெட்ட பழக்கங்கள் நம்மளை விட்டு விலகி கொஞ்சம் உடம்பு ஓரளவுக்கு ரெடி ஆகுறது, மனசு ரெடி ஆகுறது, நல்லவர்களோட பழக்கங்கள் அதிகமாக வர்றது, தீயவர்கள் பழக்கம் கம்மியாகிறது. இது மாதிரி பல விஷயங்கள் இந்த ஜென்மசனியில் 2020, 21, 22 கொஞ்சம் தவறான பாதையில் போன இளம் வயதியர்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒழுக்க பாதைக்குள்ளே உனிமேல் ஒழுக்கம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, நண்பர்கள்னா என்ன, பெற்றோர்கள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் புரிதலோட, நல்ல மெச்சூரிட்டியோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வேணுங்கிற அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சி 2026 ஜூனுக்கு மேலே வரக்கூடியது மகர ராசிக்கு கொடுக்குதுங்க. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்மளுடைய ஜாதகத்தை போட்டு அதில் எது மாதிரி தசாபுக்திகள் போயிட்டு இருக்கு, நீ என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, மகர ராசியில் அவிட்டமா, திருவோணமா, உத்திராடமா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கிறதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இப்போ நம்ம பேசின தசாபுக்திகளும் சேர்த்து அதே மாதிரி இப்போ இந்த தசநாதன் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்புகளும் போறாருங்கிறது சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம்லேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம், இதெல்லாம் எப்படி இருக்க போகுது உங்கள் ஜாதகத்துலங்கிறது கரெக்டான ஒரு கிளாரிட்டியோட பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நீங்கள் பலன் பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன். சந்தோஷமா கேளுங்க. ஏனென்று சொன்னால் மகர ராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு அமர்கிறார். அதுவும் உச்சம் பெற்று விளங்குகிறார். உங்கள் ராசியை பார்க்கிறார், நேருக்கு நேர் பார்க்கிறார். 7ஆம் பார்வை என்பது எந்த ஒரு கிரகத்திற்குமே நேர்கொண்ட பார்வைன்னு சொல்றோம் இல்லையா, நேருக்கு நேர் பார்க்கறது அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த நேருடைய பார்வை உங்களுக்கு விழுகிறது. இதுதான் பிளஸ் பாயிண்ட். அப்போ குரு 7 உட்கார்ந்துட்டாருன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றப்பாடு பண்ணி கொடுப்பாரு. கல்யாணத்தை பண்ணி வைப்பாரு, டைவர்ஸ் ஆயிருந்தவங்களை சேர்த்து வைப்பாரு, கணவன் மனைவி ஒரு பலப்படுத்துவாரு, தொழில் மேன்மையை கொடுப்பாரு, பிரயாணங்களால பலன் கொடுப்பாரு. இது மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு வருவார். இது மாதிரி தான் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் இடத்துடைய பலன் பார்க்கும்போது ரொம்ப விசேஷமான பலனாக இருக்கும். நிறைய அதீத சக்தி உள்ள பார்வையாக பலன் கிடைக்கும். புடம் போட்ட தங்கம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மென்னுவீங்க, ஜொலிப்பீங்க, உங்களுடைய திறமைகள்லாம் வெளிப்படும், தன்னம்பிக்கை உயரும், தைரியம் துணிச்சல் மேலோங்கும், எல்லாமே நடக்கும். இதெல்லாமே கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில் நடக்க போதும். அது இல்லாமல் உங்க ராசிக்கு உள்ள 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். தைரியம், வீரியம், பராக்கிரமம், வெற்றி இதெல்லாமே கிடைக்கும். சகோதர உதவி கிடைக்கும். திருமணம் ஆகியிருந்தா கணவன் ஆனந்தம், பெண்ணா இருந்தாலும் மனைவி வழி ஒரு ஆனந்தம், பெண்ணா இருந்தா கணவன் வழி வரும். அந்த உறவு பலப்படும், அவங்க மூலமா உதவி கிடைக்கும். இது கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். அடுத்ததாக உங்க ராசியை பார்க்குறாரு இல்லையா, அப்போ எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஏற்றமான பலன் கிடைக்கும், தெளிவான சிந்தனை கிடைக்கும். குருவோட பார்வை நேரம் விடும்போது என்ன நடக்கும், மயங்கி இருந்தவங்க எந்திரிச்சு சுறுசுறுப்பா இருப்பீங்க, தூங்கி இருந்தவங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க.
இப்போ நேற்று வரைக்கும் சோம்பேறா இருந்தப்பா, இன்னைக்கு பாரு சூப்பராக இருக்கான். என்னன்னு தெரியலப்பா, ஏதாவது டானிக்குன்னு குடிச்சிட்டானா, இல்லை ஏதாவது மந்திர சக்தி வந்துச்சா, அந்த சக்தி வந்துச்சா, இந்த சக்தி வந்துச்சா, இப்படிதான் சொல்லுவாங்க. ஏனி கெட்டலமா சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் செயல்படுவீர்கள், துடிப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வீங்க. இது மாதிரிதான் அந்த நேரடி பார்வை உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பிடிவாத குணம் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யோசிச்சு செயல்படுவீங்க. யாரை நம்புறதுன்னு தெரியாம ஒரு சந்தேக குணமும் இருக்கும். அதெல்லாமே விட்டு விலகிடுங்க. அது மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. எல்லா விஷயங்களும் ஏற்றம் நடக்கும். குருவோட பார்வை உங்க ராசிக்கு விழறதுனால உங்களுக்கு தீய சக்தி விலகி நல்ல சக்தி வரும். யாராவது உங்களுக்கு கெட்டது பண்ண நினைச்சா கூட பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. நல்ல சக்தி தான் வந்து உங்களுக்கு அரண் போல இருந்து காப்பாற்றும். தெய்வ சக்தி வந்து மேலும் உங்க ராசிபதி சனி பகவான் தானே, அந்த சனி பகவான் வந்து நேர்மை, சத்தியம், நீதி தவறாம இருப்பார். அந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவானுடைய அம்சம் பெற்றவர் யார்? கால பைரவர், ஆஞ்சநேயர், இவங்களாம் வணங்கினா சனியுடைய பாதிப்பு குறையும். அப்போ ஆஞ்சநேயர்ல பாத்தீங்கன்னாக்கா விஸ்வரூப ஆஞ்சநேயர் வழிபடலாம். பைரவர்ல பாத்தீங்கன்னாக்கா சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபடலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சின்னு சொல்றதுனால குருவா விளங்கக்கூடிய மகான்களை தரிசனம் பண்ணலாம், வழிபடலாம். ஜீவ சமாதி தரிசனம் கண்டிப்பா நான் செய்யணும். மகர ராசிக்காரர்கள் ஜீவ சமாதி தரிசனம் செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும், நல்லது மட்டுமே நடக்கும். இது மாதிரிலாம் உங்களுக்கு நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு குருவுடைய பார்வை பலனும் நல்ல விஷயமா இருக்க போகுது. நல்ல நல்ல திட்டங்கள் நீங்க வகுத்து முன்னேற்றம் அடைவீங்க. அரசியல், சமூகம், கலைத்துறை எல்லாத்துலயும் போட்டி போட்டு வெற்றி பெறுவீங்க. அது கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். கூட்டு முயற்சி பலிதம் தரும். யாராவது உங்களோட சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க பெரிய ஆளா இருக்கலாம், நல்லா வந்துடுவாங்க. இல்லை சின்ன ஆளா இருந்தா கூட அவங்க உங்களை தூக்கி விட்டு உங்களை நல்லபடியா பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க. புரிஞ்சுட்டீங்களா? இந்த மாதிரிலாம் நடக்கும். அதுக்குதான் அப்படி சொல்லியிருக்கேன். அதனால குருபகவான் லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால எல்லா வகையிலும் லாபங்கள் ஏற்படும். பெரிய மனித தொடர்பு கிடைக்கும், பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைச்சாலே நல்ல விஷயம் நடக்கும். அதனால மகர ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லா வகையிலுமே ஏற்றம் பெற போறீங்க. எல்லாத்தையும் ஒரு கை பார்க்கலாம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பார்த்துட போறீங்க. எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஜெயிச்சிட போறீங்க. எல்லாத்துலயும் மீண்டு வந்துடுவேன் சொல்லுவீங்க இல்லையா, அப்படி எல்லாத்துலயும் மீண்டு வந்துடுவீங்க. முன்னேற்றத்துக்கு மேல முன்னேற்றம் அடைய போறேன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் நடக்கும். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதெல்லாமே சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன இறை பரிகாரம் தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. தான தர்மம் பண்ணும்போது உடல் சுமை கஷ்டப்படுறவங்க, மூட்டை தூக்குறவங்க, தன்னுடைய பலத்தால் உழைக்கிறவங்க, கட்டட வேலைலாம் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களும் தன்னுடைய பலத்தால் தான் உழைப்பாங்க. தலையில செங்கல் சுமப்பாங்க, சிமெண்ட் சுமப்பாங்க. உடல் பலத்தை நம்பி வேலை செய்பவர்கள், அதுல கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. இது பண்ணினீங்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ போறீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.